தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் நாலுமுக்கில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் ஊத்து, நாகை மாவட்டம் கோடியக்கரையில் தலா 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் காக்கச்சி கிராமத்தில் 14 சென்டிமீட்டரும், நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவள்ளியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல் அளித்துள்ளது. வேதாரண்யம், மாஞ்சோலை, ராமநாதபுரத்தில் தலா 10 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 இடங்களில் மிக கனமழை, 8 இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் வரும் நவம்பர் 25, 26 தேதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நாளை வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி உருவாகி 23ஆம் தேதி தாழ்வு பகுதியாக மாறும் என்றும், காற்றழுத்த தாழ்வு பகுதி 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள விசைப்படகுகள் மற்றும் நடுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.